சகோதரி சரோஜா சாவித்திரி போல் அவர்களுக்கும் சகோதரர் குமார சகோதரர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் எனது மக்கள், நண்பர்கள், அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற தொழிலதிபர்கள், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஊழியம் நமது நாட்டின் ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி ஆட்சி அன்றிலிருந்து இன்று வரை 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரை எமது நாட்டில் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் சாப்பிடுற முட்டையை கூட இன்னொரு நாட்டில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த பொருளாதார சூழ்நிலை. அதுபோன்று மத்திய கிழக்கு நாடுகள், எங்கள் தாய்மார், சகோதரர்கள், இளைஞர்கள், இளஞ்சுவதிகள் எல்லாம் சொல்ல முடியாத துயரத்தில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் வாழ்கின்ற எங்கள் மக்கள் கூட சொல்ல முடியாத இன்னல்களுக்கு மத்தியில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வந்து எங்கள் அரசியல்வாதிகள். அவர்கள் செய்கிற லஞ்ச ஊழல் குற்றம், நாட்டை அபிவிருத்தி செய்கிறோம்னு சொல்லி கடன் வாங்குறாங்க, நன்கொடை வாங்குறாங்க. அப்படியான பணத்தை எல்லாம் எடுத்து கொள்ளையடித்து ஒரு ஊழல் ஆட்சி தான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு மக்களுக்கும் இந்த 2 கட்சிகளாலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு 1948ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு இந்த 2 கட்சிகளும் எந்த ஒரு தீர்வையும் கிடைக்க தரவில்லை. எங்களுக்கு மட்டுமில்லை, நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இந்த 2 அரசாங்கம் எந்த ஒரு பதவியும் வழங்கவில்லை. நான் பிறந்த நாட்டை விட்டு இன்றைக்கு பிள்ளைங்க இந்த தேசத்தில் வாழ்கிறேன். இந்த நாட்டில் எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. இந்த நாட்டில் எனக்கு இங்கே வாழ்கிற மக்களுக்கான உரிமை, சகல உரிமையும் இருக்குது. நான் பிறந்த நாட்டில் எனக்கு சம உரிமை இல்லை. சிங்கள எங்களோட சகோதரர்களுக்கு இருக்கின்ற சம உரிமை எனக்கு இல்லை. இனிவரும் காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். எங்கள் உணர்வை பகிர்ந்து கொண்டிருக்கேன். நாட்டில் வந்து யுத்தம் ஆமைக்கு வந்து 15 வருடங்கள் ஆகின்றது. தமிழர்களுக்கு என்று கைநீட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவர்கள் யுத்தத்துக்கு பிறகு இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு கைநீட்டி காட்டக்கூடிய ஒரு தமிழர்கள் இலங்கையில் இல்லை. அதே மாதிரி இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் தமிழர்களுக்கு என்று ஒரு தலைவர்கள் கூட இல்லை. தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களுக்கு கூட, எங்கள் சகோதர இனத்து சிங்கள மக்களுக்கு கூட கைநீட்டி காட்டக்கூடிய மாதிரி ஒரு தலைவரையும் நாங்கள் கைநீட்டி காட்டியதால் மறுமலர்ச்சி யுகம் ஒன்று எமது நாட்டுக்கு தேவைப்படுகிறது. மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்க முடிகின்ற மக்கள் தேசிய கட்சியை பார்க்கிறேன். நான் மறுமலர்ச்சி யுகத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த மக்கள் தேசிய கட்சியை தான் நான் பார்க்கிறேன். புலம்பெயர்ந்த இலங்கையர்களாக நாடு கடந்து வாழ்கின்ற எமது நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திட்டமுள்ள வேலை திட்டமுடைய ஒரு அரசியல் கட்சி இலங்கையில் பொறுப்பேற்று எமது நாட்டை கட்டியெழுப்பும் என்ற நம்பிக்கையுடன் செயற்பட ஒரு முன்னணி தேவைப்படுகிறது. அதற்காக உள்ள ஒரு தேசிய அமைப்பு, ஒரு அரசியல் அமைப்பு தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை பார்க்கின்றோம். எனவே நான் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து செயற்படுவோம். இந்த முறை தேசிய மக்கள் கட்சியின் புதிய மாற்றத்திற்காக இந்த நாட்டை பொறுப்பேற்கும் வாய்ப்பை நாங்கள் கையேந்துவோம். ஆகவேதான் எமது தேசத்தின் பொருளாதாரத்தை தங்கி இருக்கின்ற கலாச்சார உரிமைகள் பற்றி நினைக்கின்ற, அது மட்டுமல்லாமல் எமது நாட்டில் வசிக்கின்ற சகோதர உறவுகளுக்கும் விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய வகையில் புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாங்கள் எமது நாட்டின் புதிய மாற்றத்திற்காக தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்போம். இந்த இடத்தில் நான் சகோதரி சரோஜா போலிடம் புலம்பெயர்ந்த தமிழனாகிய ஒரு கேள்விகள் இருக்கின்றது. அதை நான் இந்த இடத்தில் உங்களிடம் முன்வைக்கிறேன்.
நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது எங்களுடைய அடிப்படை இறையாண்மை கிடைக்கும். அதே சமயம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எங்களுடைய மக்கள் அதிகமாக தாக்கப்படுகின்றார்கள். உங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய ஈழத்து தமிழர்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அஞ்சுகிறார்கள். உங்களது ஆட்சியில் திறமையான நிர்ணயமான உரிமை உங்களால் தர முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரமரன் அவர் ஒரு இலங்கை தேசத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த ஒரு இளைஞனாக அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்ல வேண்டிய விடயம் வந்து இது ஒரு கூட்டு முயற்சி, தனிப்பட்ட முயற்சி அல்ல. நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எங்கள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதற்காக ஒரு புதிய பாதையினை தெரிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்துக்குள்ள இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கும் முக்கியமாக இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு சம உரிமை கொண்ட இந்த நாடுகளில் நீங்கள் அனுபவிக்கிறவாறே சட்டத்தில் சமத்துவம், அடிப்படை உரிமைகளில் சமத்துவம் கொண்ட ஒரு புதியதொரு நாட்டை கட்டியெழுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த தேசிய மக்கள் சக்தியின் வேலைப்பாட்டோட இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு புதியதோர் இலங்கையை வழங்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் கருத்து தெரிவிக்கையில் அது உங்களுக்கு இன்னும் மேலும் விளங்கும் என்றதை நான் நினைத்துக் கொள்கிறேன். நன்றி. எனவே கல்வி சார்ந்த அரசியல் திட்டத்தை கொண்டு வருகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எங்களது ஆதரவை தெரிவித்து எமது நாட்டுக்கு ஒரு புதிய திசையை, புதிய பாதையை காட்டுவோம் என்று இந்த திசை காட்டி சின்னத்தில் எமது நாட்டுக்கு திசை காட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதற்கு அவர்களுடைய கொள்கைகளை விரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு அனைவரையும் ஒன்று திரட்டி வெற்றியை உறுதிப்படுத்துவோம். சகோதரி கூறிய வாக்குறுதிகள் நிறைவேறப்படும் என்று நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.